நேற்றைய தினம் நாமெல்லாம் இணையத்துல ஒரு கொடுமையான வீடியோவை பார்த்திருப்போம். அது என்னன்னா, ஒரிசா மாநிலத்துல ஒரு பழங்குடியின நபர் தனது அக்காவோட சடலத்தை எடுத்துட்டு பேங்க்குக்கு போயிட்டார். ஏன் போனார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க அக்காவோட வங்கி கணக்குல இறந்து போன அவங்க அக்காவோட வங்கி கணக்குல இருந்த 20,000 அதாவது 19,300 ரூபாய் பணத்தை எடுப்பதற்காக வங்கிக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்த வங்கி ஊழியர்கள் அவரின் அக்கா வந்தால்தான் இந்த பணத்தை கொடுப்பேன் என்று கூறியதை தொடர்ந்து புதைக்கப்பட்ட அவங்களோட அக்காவோட சடலத்தை நோண்டி அந்த எலும்பு கூட எடுத்துக்கிட்டு போயிட்டு வங்கிக்கு போய்விட்டார். இது எவ்வளவு கொடுமையான நிகழ்வு பாருங்க. நாம் எல்லாம் டிஜிட்டல் இந்தியா என்கிறோம், இந்தியா வல்லரசாக போகிறது என்கிறோம். இது போன்ற சூழல் இருக்கும் பொழுது ஒரு பழங்குடியின நபர், அடித்தட்டு மக்களை சார்ந்த நபர் ஒருவர் ஒரு வங்கி கணக்கில் தனது பணத்தை எடுப்பதற்கு மிக கடுமையான சூழல்களை வைத்திருக்கிறது இந்த அரசாங்கம். குறிப்பாக பிறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் எடுக்கும் நடைமுறையை எளிமைப்படுத்த வேண்டும். ஒரு விவசாயி, ஒரு ஏழை, ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவர் அவருடைய வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை எடுப்பதற்கு இறந்து போன அக்கா புதைத்த சடலத்தை நோண்டி எலும்பு கூட எடுத்து வர வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் கோடீஸ்வரர்களுக்கு பல கோடி ரூபாயை இந்திய அரசு மானியங்களாகவும் கடன்களாகவும் வாரா கடன்களாகவும் வைத்திருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கும் அந்த நடைமுறை சிக்கலை சரி செய்து தர வேண்டும். ஒரு ஏழை தனது வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை எடுப்பதற்கு இவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது. புதைத்த பிணத்தை எடுத்து அதில் எலும்பு கூட எடுத்து வங்கிக்கு செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது என்றால் நமது நாடு எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். இந்த நடைமுறைகள் எல்லாம் மாற வேண்டும். இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் எடுக்கும் நடைமுறை சிக்கல்களை எளிமைப்படுத்த வேண்டும். ஒருவர் இறந்து விட்டார் என்று நிரூபிப்பதற்கு அவருடைய எலும்பு கூடுதான் சாட்சியா? அதுதான் டிஜிட்டல் இந்தியாவா? அரசாங்கம் தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது போன்ற அத்தியாவசிய ஆவணங்கள் வழங்குவதில் தாமதப்படுத்தக்கூடாது. அதுவும் டிஜிட்டல் மயமாக்க வேண்டும், எளிமைப்படுத்த வேண்டும். கடன் கொடுப்பதும் மானியங்களாக தள்ளுபடி செய்வதும் எளிமையாக இருக்கும் இந்த சூழலில் கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமே அது சாத்தியமாக இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. அதனை எளிமைப்படுத்த வேண்டும். மக்கள் எளிமையாக தங்கள் தேவைகளை, அதாவது அத்தியாவசிய தேவைகளை பெற வேண்டும். இது போன்று எலும்பு கூட தூக்கி வர வேண்டிய நிலையெல்லாம் வரக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள்.